தினமும் 5 சமையல் குறிப்புகள். சமோசாவுக்கு மாவு பசையும் போது மைதா மாவை சலிச்சு ஒரு மெல்லிய துணியில கட்டி இட்லி தட்டோட மேல வச்சு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஆவி பிடிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறமா உப்பு சீரகம் டால்டாலாம் போட்டு பிசைஞ்சிங்கன்னா சமோசா மொறுமொறுப்பாவும் மிருதுவாகவும் இருக்கும். ஆம்லேட் ரொம்ப நேரம் ஆனாலும் சாஃப்டா இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா. ஒரு முட்டைக்கு ஒரு கரண்டி பால் அப்படிங்கிற கணக்குல ஆம்லேட் போடுறதுக்கு முன்னாடி நல்லா கலக்கி போட்டு பாருங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் அந்த ஆம்லேட் சாஃப்டாவே இருக்கும். சீடை மாவுல தேங்காய் பால், எள், ஓமம், மிளகு இதெல்லாம் சேர்க்கிற மாதிரியே கருப்பு முழு உளுந்தையும் கொஞ்சம் கலந்து சீடை செஞ்சு பாருங்க. சீடை கரகரன்னு இருக்கிறதோட மட்டும் இல்லாம அங்கங்க கருப்பு முத்து போல பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். கொழுக்கட்டைக்கு பூரணம் கிளறும் போது பாகு அதிகமாயிடுச்சுன்னா பருப்பு பூரணமா இருந்தா கடலை மாவை பொன்னிறமா வறுத்து சேர்த்துருங்க. தேங்காய் பூரணமா இருந்ததுன்னா அரிசி மாவை எல்லாம் கலந்துடுங்க. இதனால பூரணம் கெட்டியாகிறதோட மட்டும் இல்லாம உதிராம உருட்டுறதுக்கு ஈஸியா வரும். நாளைக்கு என்ன சமைக்கலான்னு யோசிக்கவே ரொம்ப நேரம் ஆகுது. இதுல காய்கறி கட் பண்றதுக்கு அதை விட நேரம் ஆகுதுன்னு ஃபீல் பண்றீங்களா? காய்கறி கட் பண்ண நேரம் இல்லாம சில இடங்கள்லாம் காய்கறியை கட் பண்ணியே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நம்ம அந்த அளவுக்கு மோசமா போகாம நம்மளே ஈஸியா கட் பண்றதுக்கு வெஜிடபிள் சாப்பர்ஸ்லாம் இப்போ அவைலபிளா இருக்கு. ஒரே ஒரு வெஜிடபிள் சாப்பர், அதை வச்சு எல்லா விதமான வெஜிடபிள்ஸும் கட் பண்ற மாதிரியான ஒரு சூப்பரான வெஜிடபிள் கட்டரை இந்த வீடியோல நான் டேக் பண்றேன். இன்ஸ்டால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே போல சமையல் குறிப்புகள் இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.